சில பேர் சொல்லுவா கைலாசத்துக்கு போனால் சிவப்பிராப்தி அடைஞ்சால் மோட்சம் சொல்லுவாள். இல்லைனா சில பேர் வந்து வைகுண்ட பிராப்தி அடைஞ்சால் மோட்சம் வரப்போகிறது. வைகுண்ட ஏகாதசி வேற வரப்போகிறது. ஸோ ஏதோ ஒரு பிராப்தி இது இருந்தால் தான் வந்து மோட்சம். ஸோ இது வந்து சாமானியமாக எல்லாரும் வந்து மோட்சத்தை பற்றி சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? மோட்சம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எங்கேயோ போய் வெளியில் அடையிற விஷயம் இல்லை. அப்போ மோட்சம் அப்படின்னு சொன்னால் இங்கே இப்போ அப்படின்னு நாம் பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு என்ன ப்ரூஃபு? நம்ம மாட்டுக்கு சும்மா இஷ்டத்துக்கு கதை விடுறோமா, இல்லைன்னா உண்மையாகவே மோட்சம் இங்கே இப்போது அவைலபிளா அப்படின்னா கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப கிளியராக சொல்கிறார். இஹைவ ஈக ஏவ அப்படின்னு சொல்கிறார். ஈக ஏவனா என்ன அர்த்தம்? இங்கேயே